சாவிலிருந்து வாழ்வுக்கும், பிளவிலிருந்து மன்னிப்பையும், போரிலிருந்து அமைதியையும், வெறுப்பிலிருந்து அன்பையும் தாய் இறைவா, அதுவே எமது உயிர்ப்பின் புது வாழ்வாகட்டும் என்று இறைவேண்டல் செய்திருக்கின்றார் நம் வணக்கத்துக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அமைதியினுடைய முறிவுக்கு காரணமான போர், அன்பை வேறறுத்து விடக்கூடிய வெறுப்பு, வாழ்வை கொண்டளிக்கும் சாவு, மனபாரங்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய மன்னிக்காத மனம், இவையே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏந்தி நிற்கக்கூடிய கல், இவையே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சுற்றி வைத்திருக்கக்கூடிய ஆடை என்று திருத்தந்தை குறிப்பிடுகின்றார். இதே திருத்தந்தை சொல்கின்றார், ஆதவன் என்னும் ஆண்டவர் இயேசுனுடைய ஒளி உலகெங்கும் ஒளிரட்டும். அந்த ஒளியினுடைய ஒளிக்கற்றைகளை உலகு எங்கும் நம் கரங்களில் தீபமாய் ஏந்துவோம். அமைதியை, அன்பை, மன்னிப்பை, வாழ்வை வழங்கும் தீப்பிழம்புகளாய் இவை யாவும் உலகை வலம் வரட்டும், அதற்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான அன்பு இறைமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை புனிதமான இந்த இரவிலே மன மகிழ்ச்சியோடு நம் பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் நெஞ்சிலே நீங்கா இடமும் பெற்றிருக்கக்கூடிய புனித தேவ சகாயம் நம் ஞான தந்தை பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே மனம் நிறைந்து உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய திருப்பலி இந்த மண்ணுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய பலி அல்ல, உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பலி. தேவ சகாயம் நம் ஞான தந்தை புனித தேவ சகாயத்தினுடைய அன்பு பிள்ளைகள் உலகு எங்கும் நம்முடைய தொலைக்காட்சி வழியாகவும் தேவா தொலைக்காட்சி வழியாகவும் இன்றைய திருச்சடங்கை பார்த்து கடவுளை போற்றி புகழக்கூடிய தருணம். கூடுதல் சிறப்பாக நாம் யாவரும் இங்கு நேரடியாக இந்த புனித மண்ணிலே இந்த தெய்வீக பலியில் பங்கெடுப்பது கடவுள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியம். ஓ புனிதமான இரவே, நீ செய்த தவறு பாக்கியமான குற்றம். ஆகவேதான் இந்த இரவில் கடவுள் ஆதவன் என்னும் ஒளியை இந்த உலகம் முழுவதும் ஏற்ற உயிர்ப்பு என்னும் உன்னதத்தை உலகு அறிய செய்திருக்கின்றார். அன்பார்ந்த இறைமக்களே, கழிந்த 41 நாட்கள் இயேசு ஆண்டவரோடு நாம் இணைந்த நிலையிலே தியானித்திருக்கின்றோம், நோன்பை மேற்கொண்டிருக்கின்றோம், ஒருத்தல் முயற்சிகளை பெற்றிருக்கின்றோம், ஜெப தவ முயற்சிகளை அனுசரித்து இருக்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி, நம்முடைய உடன் பிறப்புகள் எத்தனை பேர் இந்நாள் வரை பேசாமல் இருப்பவர்கள் பேசுவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம்? 4 பேர் 5 பேர் இணைந்து பயணிக்கக்கூடிய பணித்தளங்களில் அல்லது 50 பேர்
100 பேர் இணைந்து பணி செய்யக்கூடிய பொது தளங்களில் எந்த அளவுக்கு அமைதியை ஒற்றுமையை உருவாக்க முயற்சி இருக்கிறோம், எவ்வளவு தூரம் எத்தனை விழுக்காடு ஒன்றிணைந்து நாம் உழைக்க நம்மை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றோம். நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்மோடு உடன் பணி செய்யக்கூடிய உடன் நண்பர்களையும் மன்னிக்காவிடில் நாம் யாரை மன்னிக்கப் போகின்றோம்? காட்டிக் கொடுப்பவராக இருக்கின்றோமா? முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பவராக இருக்கின்றோமா? மறுதலித்து விட்டோம், மீண்டும் இதை செய்யோம், ஆண்டவருக்கு அஞ்சி மனமாற்றமடைய இருக்கின்றோமா? திருத்தந்தை மிக அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கி இருக்கின்றார். இந்த உயிர்ப்பு பெருநாள் புது வாழ்வுக்கான நாள். இது வெறுமனே புது வாழ்வுக்கான நாள் மட்டுமல்ல, ஒரு புது வாழ்வுக்கான துவக்கம். இது ஒரு தொடர்கதை. இன்னும் 7 வாரங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த பாஸ்கா திரியானது எரிய வைக்கப்படுகின்றது. ஏனெனில் உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சி, மகிமை, மகத்துவம் ஊரறிய உலகறிய நினைவு கூறப்படவும் கொண்டாடப்படவும் திருச்சபை நம்மை அன்பொழுக அழைக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாவ நிலை களைந்து வாழ்க்கையினுடைய புது நிலை அடைகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை கொண்டாடப்படுகின்றது. அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகின்றது. எனவே அந்த நிலை சீர் செய்யும்படும்படியாகத்தான் நமக்கு தொடர்ந்து பொது காலங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரியமான அன்பு இறைமக்களே, இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பிலே மிக முக்கியமான காரணிகள் 2. ஒன்று சாட்சியம், இனி ஒன்று சாட்சிய வாழ்வு. இந்த சாட்சியத்திற்கு 2 அடையாளங்கள். ஒன்று கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல். 2வது இயேசு ஆண்டவர் அணிந்திருந்த ஆடை. சாட்சிய வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசுனுடைய திருத்தூதர்கள் மற்றும் திருத்துதராக தேர்வு செய்யப்பட்ட புனித பவுல். எனவே சாட்சியமும் சாட்சியாளரும் சான்று பொருளும் சாட்சிய வாழ்வும் இணைகின்ற பொழுது அவை காலங்கள் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே நீங்காத இடத்தை பெறுகிறது. அவ்வழி நின்று வாழ நம்மையும் அவை தூண்டி எழுப்புகின்றது. எனவே இந்த அருமையான நாளில் இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ கல்லறைக்குள் அடங்கி கிடப்பதற்கு கல்லறைக்கு மேல் வைக்கப்படக்கூடிய கல்லை போல உன்னை அழிக்கும், உன்னை அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய கல் எது? மனிதா, நீ சிந்தித்து பார். எனவே இந்த கல் புரட்டப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு உண்மையாயிற்று. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழுத்துகின்ற, தன்னுடைய மனதை அழுத்துகின்ற அந்த கல்லிலே வேரூன்றி நிற்கின்றான். அதிலே மன நிறைவு காண்கின்றான். அந்த கல்லை அடுத்தோருக்கு மேல் வைத்து வைத்து அதிலே ஆனந்தம் அடைகின்றான். இயேசு ஆண்டவர், என் சுமை இனிதானது, அது உங்களை அழுத்தாது. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னோட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே அன்பான இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை அழுத்தக்கூடிய கல்லை நாம் எடுக்கின்ற பொழுதுதான் உயிர்த்து வாழ முடியும், உயிர் துடிப்போடு செயல்பட முடியும். அல்லாவிட்டால் இந்த கல் நம்மை முடக்கிவிடும், பிறரையும் முடக்க தூண்டும். நாம் எப்படி இயங்குகிறோம், இயங்க வேண்டும்
என்பதை இந்த உலகிற்கு மக்தலா மரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் எடுத்து சொல்கின்றார். இதில் வியப்பு என்னவென்றால், இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் பெண்களுடைய சாட்சியத்திற்கு மதிப்பில்லை. பெண் இரண்டாம் தரம் ஆனவள். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு பெண் சென்று சாட்சி சொன்னால் அந்த சாட்சி எடுபடாது, அது சாட்சியாக ஏற்றுக்கொள்ளவும் படாது. ஆனால் விவிலியத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சி சொல்கிறாள் ஒரு மக்தலேனா மரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இந்த சாட்சியம் ஏன் விவிலியத்தில் இடம்பெறுகிறது? கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்ட மக்தலேனா மரியா சீடர்களை தேடி சென்று ஓடுகிறாள். தான் கண்டதை ஆண்டவரோடு பயணித்த திரு தூதர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கின்றார். ஒரே ஒரு மனிதர் அந்த கல்லறைக்கு முதலில் வருகிறார். அவர்தான் பேதுரு. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை செய்த தவறை ஆண்டவரே இனி செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதியை நம்பிய கடவுள் திருச்சபை என்னும் இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை நீ கெட்டி எழுப்பு, இவையெல்லாம் மண்ணகத்தில் நீ கெட்டி எழுப்புகின்றாயோ அவை யாவும் விண்ணகத்தில் கட்டப்பட்டதாகவே இருக்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிய அந்த பேதுரு கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். கடவுளுக்கு நாம் கொடுத்த சத்திய வாக்குறுதி, அதை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகின்றார். எனவே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேதுரு கடவுளுடைய கல்லறையை தேடி ஆண்டவர் உயிர்த்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை உலகறிய செய்ய இல்லத்திற்குள் அறைக்குள் மூடி கிடந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற சமூகத்தின் மத்தியில் இந்த சமூகத்தில் உயிர் துடிப்போடு செயல்பட தன்னை ஒரு கருவியாக்கி இருக்கின்றார். அந்த துணிச்சல் நமக்கு இருக்கிறதா? முதல் கேள்வி. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் இயேசுவை மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த துணி, அவருடைய உடம்பை சுற்றி வைத்திருக்கக்கூடிய துணி. கல்லறை கள்வர்கள் என்ற ஒரு கொள்ளை கூட்டம் இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? உடலை வைத்துவிட்டு விலை உயர்ந்த துணியை திருடிச் செல்வார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்ப்பு அனுபவத்தில் இயேசு ஆண்டவருடைய உடலை காணவில்லை. விலை உயர்ந்த துணி கல்லறைக்கு முன் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு ஆண்டவர் விலை உயர்ந்த இந்த ஆடம்பர நிகழ்வில் அல்ல தன்னுடைய வாழ்க்கையை அடகு வைக்கப் போகிறேன், அதை துறந்து புதுவாழ்வு போக போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்கின்றார். எனவே ஆண்டவர் திறந்து விட்ட சுருட்டி வைத்த அந்த உடையை எந்த கள்ளனாலும் திருட முடியவில்லை. தூய பவுல் சொல்வார், ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து. எனவே இந்த பவுலடியார் ஆண்டவருடைய வாழ்வுக்கு சான்று பகர்கின்றார். எனவே இந்த சாட்சிய வாழ்வு என்பது மிக முக்கியம். சாட்சிய வாழ்வில்தான் நம்பிக்கை சமூகம் வளர்கின்றது. இன்று நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலிதான் திருப்பலியில் எல்லாம் தாய்மை திருப்பலி, தலைமை திருப்பலி. இந்த திருப்பலிதான் இயேசுவை ஆண்டவர் என்று உலகிற்கு அறிவித்த திருப்பலி. ஆகவே திரு அவை கொண்டாடக்கூடிய விழாக்களிலே முதன்மையான விழா இந்த உயிர்ப்பு பெருவிழா. எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் இருக்கக்கூடிய தடைகளை, கல்போல மூடி இருக்கக்கூடிய தடைகளை புரட்டி போட வேண்டும். நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆடம்பர மோகங்களை சுருட்டி வைக்க வேண்டும். இறைவன் விரும்பக்கூடிய தேடலை
நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்த்திடலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் விரும்பக்கூடிய உன்னதங்களை கொண்டாட நம்மையே தகுதியுள்ள பாத்திரங்களாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே பரம்பொருள் இறைவன் ஆதவன் என்னும் அந்த பேரொளியில் நாமும் ஒரு சிறு ஒளியாக தீபங்களை ஏந்தி இந்த உலகிலே ஆண்டவர் விரும்பக்கூடிய புது வாழ்வுக்கு சாட்சியாவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியோடு செயல்பட இந்த ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தை நம்மை அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, சற்று இது அரிய காரியம். நாம் எல்லோரும், நான் உட்பட, நாம் பலவீனப்பட்டவர்கள். ஆனால் நமக்குள் ஒரு உள் ஒளி பயணம் ஒன்று இருக்கின்றது. நமக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை யாரும் பறித்து விட முடியாது. அது இறைவனுக்கே உரிய பயணம். அந்த பயணத்தின் இதத்தை புரிந்தவர்தான் தூய பவுல். எனவே நாங்கள் பெற்றதை, நாங்கள் கற்றதை, நாங்கள் அனுபவித்ததை பாரெங்கும் சென்று பறைசாற்றுகின்றோம். நாங்கள் பறைசாற்றுவது பொய் அல்ல, கற்பனை கதை அல்ல. நாங்கள் கண்டதை, பார்த்ததை, தொட்டதை, உணர்ந்ததை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நம்பிக்கை செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலே இஸ்ராயேல் மக்கள் விழித்திருந்து ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டு வரிகளை வாசித்து விளக்கேந்தி, இருட்டில் விளக்கேந்தி வாசித்தார்கள். எனவே இந்த இரவு பாக்கியமான இரவு. இந்த இரவில் நம்முடைய பாவங்கள் சுட்டு எரிக்கப்பட்டன. இந்த இரவில் இயேசு ஆண்டவர் என்னும் ஆதவன் இந்த உலகிலே ஒளியாக தன்னை உயிர்ப்பித்த ஒரு பெருநாள், ஒளியின் விழா. இந்த விழா நம்மிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளை, பலவீனங்களை சுட்டு எரிக்கட்டும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இயலாமையும் கடத்துகின்றோம். இயேசு ஆண்டவர் எகிப்தை கடந்து சென்றார். கடந்து செல்கிறோம். என்ன நடந்தது? எகிப்து நாட்டில் உள்ள தலச்சன் பிள்ளைகள் எல்லோரும் சாகடிக்கப்பட்டார்கள். இயேசு ஆண்டவர் வருகைக்கு முன்பு தந்தையாகிய கடவுள் சினம் எகிப்து நாட்டை ஆட்கொண்டது. சிறுபான்மை மக்களை அந்த எகிப்து பேரரசு மிகவும் அடிமைப்படுத்தி, துன்புறுத்தி, மக்களை கொண்டு குவித்து, தங்களுடைய அதிகாரங்களை அவள் மேல் செலுத்தி, அவருடைய வாழ்க்கையை நசுக்கி வாழ முடியாமல் செய்ததை கண்ட கடவுள் கண்மூடி இருக்கவில்லை, காதுகளை பொத்திக் கொண்டிருக்கவில்லை. அந்த மக்களுக்காக இறங்கி வந்து தானாக தனி ஒரு மனிதராக போராடி, இந்த சிறு இனமே, சிறு குலமே, உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை வழங்கிய நிகழ்வு இந்த மக்களால் வாசிக்கப்பட்டு, நேசிக்கப்பட்டு, வரலாறு புதுப்பிக்கப்படுவது போல இயேசு ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக யார் ஒருவர் பலியிடப்பட போகிறார்? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பலியாக்கி அதன் வழியாக உயிர்த்து இன்றும் என்றும் என்றும் உன்னோடு இருந்து பயணிப்பேன் என்று சொல்லக்கூடிய உன்னத வாக்குறுதியை சாட்சியத்தோடு வெளிப்படுத்திய புனிதமான இந்த நாளில் நம்மை புதுப்பிக்க, புது வாழ்வு பெற இறைவன் அழைக்கின்றார். நம்முடைய வணக்கத்துக்குரிய ஞான தந்தை புனித தேவ சகாயம் நம்பிக்கை வாழ்வில் இந்த மண்ணினுடைய முதல் முன்னோடி. ஒரு குடும்பத்தை கட்டி காத்தவர், ஒரு அரசாங்கத்தை கட்டி காத்தவர், இந்த சமூகத்திலே எல்லா மக்களோடும் அவர் பழகியவர், குடும்பத்தினுடைய நிலை அறிந்தவர், ஒரு அரசு ஆட்சி உரிமையினுடைய நிலை புரிந்தவர், இந்த சமூகத்தினுடைய அவலம் தேவை என்ன என்று அறிந்தவர். இவற்றில் இயேசு ஆண்டவரை தன்னுடைய சொந்தமாக்கி கொண்டார், உரிமை சொத்தாக்கி கொண்டார். எனவே அதற்காக தன்னை முழுமையாக இழக்கக்கூடிய அளவிலே கடவுளுக்கு முன்பு ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தார். விண்ணில் இருந்து நம்மை இன்று ஆண்டவரோடு இணைந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். பிரியமான அன்பரே, இந்த மண்ணில்
திருப்பலியில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் உயிர்ப்புக்கு சாட்சி வரக்கூடிய சாட்சிகளாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். நம்முடைய இந்த நிலையான நிலைப்பாடு நம்மை புதுப்பிக்கட்டும். நம்மோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நேர்மறை சிந்தனையை கொடுக்கட்டும். நீங்க பாருங்க, இன்னைக்கு குசுகுசா பேசக்கூடிய இடத்துக்கு மவுஸ் அதிகம். வாங்கப்பா ஒரு பொது காரியம் செயல்படுவேன்னா வீடு வீடாக போனால் கூட காரியம் நடக்காது. அதனால் நீங்கள் பாருங்கள், 12 மணிக்கு டாஸ்மாக் கடையில் யாருமே கூவி அழைக்கண்டாம், பணம் கொடுத்து பெறுவதற்கு மக்கள் கூட்டமாக கூடியிருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இணைந்து உண்ணக்கூடிய ரேசம் கடையில் காண முடியாத கூட்டத்தை நாம் 12 மணிக்கு டாஸ்மார்க்கில் பார்க்கலாம். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய நடப்பு. ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே, பிறரை குறை சொல்லும் முன்பு நான் எரிகின்ற இந்த பாஸ்கா திரியை போல என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராகின்றேன். எனக்கு பின் யார் நிற்கின்றார்? இதோ உமக்கு பின் நான் இருக்கிறேன் என்று அனைத்தையும் நம்முடைய புனிதரை போல துறந்த தூய பவுல் உலகெல்லாம் சென்று கிறிஸ்துவை அறிவித்து உயிர்ப்புக்கு புகழ் சேர்த்திருக்கின்றார். காரணம் வார்த்தையால் அல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையால் நமக்கு வாழ்க்கையாக்கி கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம் புனிதர். இந்த மண் போற்றுதலுக்குரியது. நம்முடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் இந்த புனிதருடைய வழி வாழ ஒரு அழைப்பை கொடுக்கின்ற பொழுது நாமும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மக்களாக வாழ்வது. நேர்மறையாக சிந்தியுங்கள், இயல்பாக இருங்கள், மன்னியுங்கள், இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள், எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நல் எண்ணத்தை உருவாக்குங்கள், உறவை கெட்டி எழுப்புங்கள், நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலே வேரோண்டி இருப்போம். தூய பவுல் சொன்னது போல என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். இறைவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை நம் யாவருக்கும் உரியது என்று சொல்லக்கூடிய மன மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவைதான் உயிர்ப்பினுடைய தொடர் சாட்சிய வாழ்வுக்கு துணை புரியும். அதை பின்பற்றுவோம், வாழ்வோம் என்ற மன நிறைவோடு இந்த பலியிலே தொடர்ந்து நாம் பங்கேற்போம். இறை அருள் பெறுவோம். ஆமென். திருமுழுக்கு வழிபாடு முன்னுரை. இவ்வழிபாட்டின் 3ஆம் பகுதிக்கு நாம் கடக்கின்றோம். திருமுழுக்கானது நம்மை தூய்மைப்படுத்தி புது வாழ்விற்கு அழைத்து சென்று கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ அழைக்கிறது. இத்தகைய புது பிறப்பால் திருமுழுக்கு பெற்றவர்கள் திரு அவையின் உறுப்பினராகி அகிலமெல்லாம் அன்பு பணிபுரிய கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருமுழுக்கு வழிபாட்டில் பங்கேற்போம். எழுந்து நிற்போம்.